தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் 20ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் அடைத்தனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேனி கலெக்டர் அலுவலகம் முன் தேனி மாவட்ட சத்துணவு ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், சத்துணவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கலெக்டர் அலுவலகம் அருகே தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சத்துணவு ஊழியர்களை சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் லட்சுமி தலைமை வகிக்க, மாவட்ட துணைத் தலைவர் அமுதா வரவேற்புரையாற்ற, மாவட்ட துணைத் தலைவர் பிச்சை பாண்டியம்மாள் துவக்க உரை நிகழ்த்தினார். மேலும் மாவட்ட செயலாளர் சாந்தி கோரிக்கை விளக்க உரையாற்றினார். இந்த மறியல் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினர்கள் சார்பில் வாழ்த்துரை வழங்கப்பட்டது. மாநில துணைத் தலைவர் பாண்டிச்செல்வி சிறப்புரையாற்ற, மாவட்ட பொருளாளர் கருப்பழகு நன்றி கூறினார்.